ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிளை வச்சு நம்ம உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு ரவை எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் ரவையை வந்துட்டு நம்ம மிதமான சூட்டில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து குறைவாகவே வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அதே நெய்யிலே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பீன்ஸு, 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு கேரட்டு, அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா வெந்துடும். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல. இந்த தக்காளியோட அந்த இதில் இருக்க ஈரப்பதமே போதும். அதுலேயே நல்லா வெந்துடும். நம்ம சின்னதாக நறுக்கியிருக்கனால சீக்கிரமே வெந்துடும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்தேன். அதுக்கு 3.5 டம்ளர் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரவை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கரெக்டான உப்பு வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அது வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வறுத்து வச்ச ரவையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம ஆட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே தெறிக்கும் நம்மளுக்கு. அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. இப்போ வந்து 2 மினிட்ஸ் தான் ஆகிருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். அது நல்லா அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம போட்டோம் அப்படின்றதுனால சீக்கிரமே வெந்துடும். பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சு அந்த முந்திரியையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜிடபிள் உப்புமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.